வணக்கம், எல்லோரும் சுகமாக இருப்பீள் அப்படின்னு நம்புகிறேன். இது வெட்னஸ்டே எடுத்த vlog, அதாவது அமாவாசை அன்றைக்கி மார்னிங். ஸோ டேரெக்டாக குளிச்சுட்டு வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணணும் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிட மாட்டோம். இப்பயுமே அமாவாசை சமையல்னாலே வாழைக்காய் கறி நிச்சயமாக இருக்கும். ஏதாவது சாம்பார், இன்றைக்கி பூஷணிக்காய் பரங்கிக்காய் கிடைக்கல எனக்கு. ஸோ நான் கேரட் போட்டு தான் சாம்பார் பண்ண போகிறேன். லைஃப்பில் எல்லாருக்குமே பிளான் பண்ணபடியான வாழ்க்கையை அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. போகிற போக்கில் அது நல்லதாக நமக்கு அமைச்சிக்கிறது தான் என்னுடைய லைஃப் ஸ்டைல். இந்த இடத்துல தான் இருக்கணும், இங்கே தான் நம்ம பின்னால் வாழ போகிறோம், நம்ம குழந்தைகள் படிப்பு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிலாம் நான் வாழ்ந்தது கிடையாது. அதனாலேயும் என்னவோ எந்த சூழ்நிலையுமே எனக்கு பழகிடும், எந்த பிரச்சனையுமே எனக்கு ரொம்ப தலைக்கு மேலே போகாது. அதை திறம்பட செய்யறதுக்கான தைரியத்தையும் தெம்பையும் எனக்கு கடவுள் எப்பயுமே கொடுத்துட்டுருப்பார். அதே மாதிரி தான் இங்கே மும்பை வாழ்க்கையும். ஸோ நேற்றுக்கு வந்த ஒரு மிக்ஸி ஜாரில் ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி வச்சுட்டேன். சரி சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் சாதமெல்லாம் போட்டு பார்த்தா டிங் டாங்னு வாசலில் மணி. இன்றைக்கி நிறைய பார்சல்ஸ் வர வேண்டியது. அண்டு ஏர்டெல்காரங்க வந்து இந்த ஒய்ஃபை ஃபிக்ஸிங்காக வந்திருந்தாங்க. ஸோ அந்த வேலை தான் நடந்துட்டுருக்கு. ஓகே ஃபிக்ஸ் ஓகே 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 वो नहीं करेंगे वो नहीं करेंगे बाकी वो निकलेगा नहीं करूँगा. अच्छा ओके ओके इंटरनेट कनेक्शन से वो नेटफ्लिक्स तक आएगा. यहाँ जियो हॉटस्टार ही आएगा. वो 30 मिनट्स के बाद चालू हो गए क्या? ये 30 मिनट के बाद वाईफाई चालू हो जाएगा. वाईफाई चालू हो जाएगा उसमें हॉटस्टार. ओके चैनल्स भी चालू हो जाएंगे. ஆன்லைனில் 2 சால்ட் செராமிக் ஜார் ஆர்டர் போட்டிருந்தேன். பயங்கர டிசப்பாயின்மெண்ட். அதில் ஒன்று நல்லா வந்தது, இன்னொன்று உடஞ்சே வந்திருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த மாதிரி ஆர்டர் போட்டு ஒன்று உடஞ்சோ டேமேஜாவோ வந்திருக்கிறது. எப்படி அதை ரிட்டர்ன் போடணுங்கிறதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு நைட்டு நான் திருப்பியும் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக போட்டிருக்கேன். முதல்ல வந்து சரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்றை யூஸ் பண்ணி இன்னொன்று தூக்கிடலாமான்னு நினச்சேன். பட் எனக்கு மனசு வரல. காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், இதை திருப்பி ரீப்ளேஸ் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்த மற்ற சாமான்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் வந்திருந்தது. 4 நாளாக துணி துவைக்காமல் வேற வச்சுருந்தேன்னா அந்த ஸ்டாண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைனலி அந்த ஸ்டாண்டு வந்தது. நிம்மதியாக துணியை துவைச்சி எல்லாத்தையும் உணர்த்தினேன். இந்த vlog இங்கே நிறைவு செய்கிறேன். இன்னொரு அழகான மினி vlogல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.